அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அருமையான மாநில துணைத் தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்களை அதை பேசுகிறார்கள். இந்த அற்புதமான மாலை பொழுதிலே சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிற நம்முடைய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற திரு மனோகரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தியாகராஜன் அவர்களே, எனக்கு முன்னாலே சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற சென்னை சிவா அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்களே, அதே போல நீண்ட நெடுங்கால என்னுடைய அருமைய நண்பர் திருவள்ளூர் பாஸ்கர் அவர்களே, காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்களே, உங்கள் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட பகுதி நிர்வாகிகளே, அருமை சகோதர சகோதரிகளே, பட்ஜெட் அதாவது நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட்னா என்ன? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல பட்ஜெட் தெரிய மாட்டேங்குது. பட்ஜெட்னா என்னன்னே தெரியாத, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது. பட்ஜெட்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள், வரவு செலவு கணக்கு. இந்த வருடம் இவ்வளவு பணம் வர வேண்டி உள்ளது, இந்த வருடம் இவ்வளவு செலவாகும் என்கிற ஒரு நிதிநிலை அறிக்கை. இவ்வளவுதான் விஷயம். கடந்த 10 வருடங்களாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு சீரும் சிறப்புமாக நம்முடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிக அருமையான பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி நம்முடைய மக்களுக்கு சிறப்பான எடுத்துக்காட்டாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த முறை இந்த நிதிநிலை அறிக்கை இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் 11வது வருடமாக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையானது குறிப்பாக 4 பிரிவினர்களை குறிப்பாக ஏழைகள், விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள் இவர்களுக்கு உண்டான அனைத்து பணியையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மனோகரன் அவர்கள் கூறியது போல மகளிருக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி இருக்கிறது. எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற திமுக இந்த 3 லட்சம் கோடியில எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லணுமா? சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது இந்தியாவுக்கான பட்ஜெட், இது தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் மட்டும் கிடையாது. ஆந்திராவுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவுக்கு அதிகமாக கொடுத்திருக்காங்க. ஆந்திராவுக்கு தலைநகரே கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஆந்திராவை பிரித்த பிறகு இன்னைக்கு ஆந்திராவிற்கு தலைநகரே இல்லாமல் ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய நிலைமையை நாம் உணர வேண்டும். ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவர்கிட்ட அடிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா 1000 ரூபாய் அவனுக்கு மட்டும் செலவு பண்ணிய எனக்கு ஏன் செலவு பண்ணணும்னு கேட்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் அது. தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மகளிருக்கான, அதாவது இந்த நாட்டுல 50 விழுக்காடு மகளிர் இருக்கிறார்கள், 50 விழுக்காடு ஆண்கள் இருக்காங்க. ஆனால் மகளிருடைய மேம்பாடு அல்லது மகளிர் பணியாற்றக்கூடிய மகளிர், வருமானம் ஈட்டக்கூடிய மகளிர் பாத்தீங்கன்னா 24% இருந்தது. ஆனால் அதை எப்படி சரி செய்யும்? பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு முதல்ல தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸ்வச் பாரத் ஹிந்தியில சொல்லுவாங்க. அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை எது கொண்டு வந்தாங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது சாலைகளை ரோட்ல பெருக்கிறதுக்கு, குப்பை எடுக்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டில கிட்டத்தட்ட 15 லட்சம் இளம் பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்களும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் நோய் தொற்றினால் இறக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆய்வின் அடிப்படையில தான் இந்த தூய்மை இந்தியா திட்டம், அதாவது கழிப்பறைகளை எல்லோருக்கும் வழங்கக்கூடிய திட்டம். இது முழுக்க பெண்களுக்கான திட்டம். இந்த நாட்டினுடைய ஏழை பெண்கள்
திறந்த வெளியில மலம் கழிப்பதை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 2014 25% தான் பெண்கள் இருந்தார்கள். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல யாரெல்லாம் 2014 வரைக்கும் யாரெல்லாம் வருமானம், அதாவது அதுல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவர்களுடைய பெயர்ல போலியாக அவர்களுடைய பெயர்ல பணியாற்றியதாக யாரோ கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 59 விழுக்காடு 59% பெண்கள் நம்முடைய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பம்னு சொன்னாக்க அதை காப்பாற்றுவது பெண் தான். அப்போ இந்த நாட்டையும் ஒரு பெண் தான் காப்பாற்ற வேண்டும். பெண்கள் தான் இந்த நாட்டிற்கு கண்கள் என்கிற ரீதியால் எல்லா விஷயத்திலும் இந்த நாட்டினுடைய எல்லா திட்டங்கள் நீங்க முத்ரா திட்டத்தில் பாத்தீங்கன்னா முத்ரா திட்டத்துல கிட்டத்தட்ட 30 விழுக்காட்டிற்கும் மேலாக பெண்கள், அதிலும் குறிப்பாக SC ST. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம். அதாவது பெண்களால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அவங்கதான் குடும்பத்தை காப்பாற்ற. ஒரு நாடு என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய விஷயம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்னைக்கு மின்சாரம் எடுத்துங்க. 2014 மின்சாரம் நம்முடைய நாட்டுல நம்ம சென்னையிலே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் கட்டு. ஆனால் இந்த 10 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கரண்ட் கட்டே கிடையாது. மின் வெட்டே இல்லாத ஒரு 10 வருடங்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்புனா என்ன? சாலை வசதிகள், துறைமுகம். இன்னைக்கு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த 3 மாநிலங்களும் கடற்கரை இருக்கிற ஒரு மாநிலங்கள். கடற்கரை இருக்கிற மாநிலங்கள் தான் உற்பத்தி மாநிலங்களாக பெருக முடியும். ஏனென்றால் வர்த்தகம் இங்க இருந்து கப்பல்ல ஏற்றி அனுப்ப முடியும். அப்ப கட்டமைப்பு என்றால் இந்த கடற்கரை இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் பெருசா வர முடியும். ஆந்திராவும் ஒரிசாவும் கூட கடற்கரை இருக்கிற மாநிலங்கள். ஆனால் அங்கே பேரிடர்கள் அதிகம் என்பதால இந்த 3 மாநிலங்கள், அதனாலதான் சொல்லுவாங்க குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3மே முன்னேறக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னேறக்கூடிய மாநிலங்கள்னா என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு ஏர்போர்ட், இன்னைக்கு போர்ட் ட்ரஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சாலை வசதிகள். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது ஆகவே அந்த தேசிய நெடுஞ்சாலைகளை நாம் போட்டதாலதான் இந்தியாவிலே அதிகமான நீளம் தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் இருக்குது. அது போட்டதுனாலதான் கிராமங்கள் வெகு அந்த இணைப்பு என்பது வெகு சுலபமாக ஆகியது. அப்போ அந்த கிராமங்கள் சுலபமாக ஆகினதான் கிராமங்கள் நகரம் ஆகும். அப்துல் கலாம் சொல்லுவார், புறா என்கிற ஒரு புக் எழுதிருக்கிற அப்துல் கலாம், எல்லாருமே படிங்க. ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். அதாவது கிராமப்புறங்களில கூட நகர்ப்புற வசதிகளை கொடுக்க வேண்டும் என்கிற அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்முடைய அரசு கிராமங்களை நகரங்களோடு இணைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கிராமப்புறங்கள்ல சுகாதாரம், கல்வி இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் கிராமப்புறங்கள்ல இதுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனாலதான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு மருத்துவமனைகள், இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களும் எய்ம்ஸ் மருத்துவமனை, இப்படி பல்வேறு விஷயங்கள். இன்னைக்கு ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே துறை, நீர்வழித்துறை நாம நீரை உபயோகிக்கவே இல்லை. கடந்த 10 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நீர், அதாவது தண்ணீர், இந்த நீர்வழி சாலை ஆறுகளிலும் அதே போல கடலிலும் நாம இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு காலத்துல ஹுண்டை நீங்க ரோட்ல பாத்துருப்பீங்க. ஹுண்டை கார் எல்லா நேஷனல் ஹைவேல போய்கிட்டே இருக்கு. ஒரே
லாரியில ட்ரக்ல ஒரு 10-20 கார் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நீங்க அதிகம் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல அது ரோடு வழியா தான் எடுத்துட்டு போனாங்க. இப்போ அது கடல் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கு காரணம் நம்முடைய இதுக்கு என்னங்க, இதனால என்ன அப்படின்னு கேட்கலாம். அது சாலை வழியா எடுத்துட்டு போனா வந்து டிராபிக் அதிகம். சாலை வழியா எடுத்துட்டு போகும்போது ஒரு கார் எடுத்துட்டு போறதுக்கு 10,000 ரூபாய் சொன்னா இன்னைக்கு நீர் வழியா எடுத்துட்டு போகும்போது 1000 ரூபாய் தான். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு விலை குறைவாக இருக்கிறது. அதனால விலையும் குறைவு, பொல்யூஷன் கிடையாது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயம் இன்னைக்கு. ஆனால் இதையெல்லாம் நாம இந்த கட்டமைப்பு அப்படின்னு வரும்போது 11.11 லட்சம் கோடி இந்த வருடம் பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கு. இதுல குறைந்தது 10% தமிழ்நாட்டுக்கு தான் வரும். அதுல 1 லட்சம் கோடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வந்து எப்படின்னு சொன்னாங்க, நம்மளது ஒரு மேனுபேக்சரிங் ஸ்டேட். இங்க இருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்து இந்த 11 நான் ஏற்கனவே சொன்னேன் 10 விழுக்காடு எல்லா திட்டங்களும், அதுல வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஆகட்டும், இது எல்லாம் என்ன விஷயம்னா, இன்னைக்கு திமுக சொல்லுது எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. விஷயம் என்ன, முன்னால 100 நாள் வேலை வாய்ப்பு நான் சொன்னது போல கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித், தெண்டுல்கர் எல்லாரும் பேர்லயும் போட்டு பணம் எடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் நரேந்திர மோடி வந்தார், பார்த்தார் என்னடா இப்படி வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஆதார் அட்டையுடன் இணைத்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட பயனாளிகள் ஆதார் அட்டையுடன் இணைத்தாதான் சரியா வரும். அது கூட பெண்கள் 59 விழுக்காடு இன்னைக்கு இணைச்சிருக்கிறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல திருட முடியல, கொள்ளையடிக்க முடியவில்லை. நேரடியாக பணம் வங்கி மூலமாக செல்கிறது. ஜன்தன் யோஜனா, அந்த ஜன்தன் யோஜனா அந்த வங்கி கணக்கின் மூலமாக நேரடியாக போவதனால எந்த விதமான திருட்டு வேலையும், அதாவது இடைத்தரகர்களின் மூலமாக கொள்ளையடிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கார்டு, ஒரு வீட்டுக்கு 5 பேர் 5 ரேஷன் அட்டை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் அட்டை தான் நீங்க பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தாச்சு, ஆதார் அட்டை இணைப்பு. சரி, அதனால என்னன்னு கேட்கலாம். ஒரு வீட்டுக்கு 5 ரேஷன் கார்டு இருக்கிறதுனால இவங்க என்ன மாசத்துக்கு 100 கிலோ அரிசி வாங்கி 80 கிலோ அரிசி வெளியே விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. அதையும் ஆதார் அட்டையோட நாம கொண்டு வந்து இப்படி எல்லா விஷயங்களுமே ஆதார் அட்டையோட நாம எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு இந்த நம்முடைய ஊழலை ஒழித்திருக்கிறோம். இந்த ஊழலை ஒழித்ததுனாலதான் திமுக திராவிட மாடல் அரசு, திமுக என்ன சொல்லுதுன்னா மிக தெளிவாக சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லஞ்சமும் ஊழலும் செய்ய முடியாதுன்றதுனாலதான், அவங்களுக்கு பணம் போகவில்லை என்ற காரணத்தினாலதான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலை தான் லஞ்சம் ஊழலை நம்ம சொன்னோம். லஞ்சம் ஊழலை நாம ஒழித்த காரணத்தினாலதான் திமுக சொல்லுது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துருக்கோம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குறிப்பாக சென்னையில இந்த பகுதியில கூட சமீபத்தில் நம்ம பார்த்தோம் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வராங்க, ஒரு 5 பைக்ல வரான், ரோட்ல வெட்டிட்டு போயிடுறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அதாவது ஒரு அச்சமற்ற தன்மை. எங்களை என்ன செய்ய முடியும், கொலை செஞ்சா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய அடுத்த மாவட்ட தலைவர் கபில் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஏதோ அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தரக்குறைவாக பேசிய தயாநிதி மாறனை இன்று வரை கைது செய்யாது ஏன்? ஒரு முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று சொல்லி பாஜக மாவட்ட தலைவரை கைது செய்ய முடிகிற ஸ்டாலின் அரசு தயாநிதி மாறனை கைது செய்யாது ஏன்? எவ்வளவு ஒரு மோசமான தன்மை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இந்த பொன்முடி எவ்வளவு ஒரு நேற்றைய முன்தினம் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசும்போது யூனிட்டரி ஸ்டேட் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள். அந்த மாணவர்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு தெரியல. உடனே ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர்களுக்கு தெரியுமா, என்னப்பா யூனிட்டரி ஸ்டேட்னா என்னன்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு தெரியல. அட என்னங்க யாருக்குமே தெரியலையான்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இங்கிலாந்து தான் யூனிட்டரி ஸ்டேட். இவர் சொன்னது சரியான, இவரே தப்பாதான் சொல்றாரு.
யுனைடெட் ஸ்டேட்னா என்னன்னா யுனைடெட் கிங்டம். அந்த யுனைடெட் கிங்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய 5 நாடுகள், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, இதெல்லாம் சேர்ந்தது. இவரு சொல்றாரு இங்கிலாந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் வாயா போயான்னு பேசுறாரு. ஒரு மாணவர்கள் முன்னால பேராசிரியர்களை வாயா போயான்னு மரியாதை இல்லாத பேசினா எப்படிப்பட்ட மாணவர்களை நாம் உருவாக்க முடியும் என்று புரிய வேண்டாமா? இன்னைக்கு வந்து ஒரு பள்ளியில 17 வயசு பசங்க மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கேவலமாக போய்கொண்டிருந்த நாடு, அவ்வளவு மோசமாக போய்கொண்டிருந்த இந்த மாநிலம் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. நீங்க தினந்தோறும் பேப்பர் படிச்சாக ஒரு கடந்த 2-3 வருடங்களை பாருங்க. இதுல என்ன மிக முக்கியமான விஷயம், பேப்பர் படிச்சீங்கன்னா நேற்று பெற்ற தந்தையை எரிந்து கொலை, மகனே எரிந்து கொலை, பெற்ற தாயை கழுத்தை அறுத்து கொலை, யாரு? மகன். கட்டிய மனைவியை கழுத்தை எடுத்து கொலை செய்தார் கணவன். 4 மாத குழந்தையை செவிட்டரை அடித்து வீசி கொலை செய்தார் தந்தை. இதை நான் சொல்ல, பேப்பர்ல வர செய்தியை சொல்ல, அதுக்கு ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறேன் நான். அவங்களும் சும்மா சொல்ல, போலீஸுடைய எஃப்ஐஆர் என்ன இருக்கு அதுதான் சொல்லுவாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் ஒவ்வொரு கொலையும் தெளிவா சொல்லுவாங்க. மது போதையில, இந்த மதுவும் டாஸ்மாக், டாஸ்மாக் அரசாங்க நிறுவனங்க, அதனால அப்ப கலசரம் அந்த கேள்வி வந்து இல்ல, நீ மது சாப்பிட்டா டாஸ்மாக் தான் நீங்க சாப்பிடணும். அப்போ டாஸ்மாக் மது போதையில டாஸ்மாக்கு சென்று அந்த மது போதையில தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா இருக்குது. இதையெல்லாம் காவல்துறை தட்டி கேட்காதா அப்படின்னா, காவல்துறையுடைய வேலையை ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்கள் இவர்களெல்லாம் கண்டுபிடித்து விட்டோம், நாங்க கொலை ஆகிறது. நம்ம சபாநாயகர் சொன்னார், கொலையானவர்களை நாங்க யார் கொலை செஞ்சாலும் கண்டுபிடிக்கிறோம். காவல்துறையுடைய வேலை ஒரு குற்றம் நிகழ்வதற்கு முன்னால் தடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கடமை மற்றும் வேலை. ஆனால் அதை விட்டு நாங்க கொலையான பிறகு தடுப்போம்னா நீங்க தேவையே இல்லையே. போலீஸ் ஆபீசர்ஸ் மாற்றா போதுமா? கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் தான் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் பணியாற்றுவதை தடுக்கிறது. காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லை, அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க அதை மீறி வேலை செஞ்சா அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க போய்விடுறாங்க. எல்லாத்தையும் விட காவல்துறைக்கு யார் ரவுடி, யார் பொறுக்கி, எவன் எங்க இருக்கிறான், யார் வெட்டுவான் எல்லாமே தெரியும். அவர்களுடைய காவல்துறை போய் அவங்கள மறுத்தாங்கன்னா, அவங்கள ஒரே சின்ன போர் போட்டா கூட இவங்க அன்பிட்டு சொல்லி வேலையில இருந்து எடுத்துருவாங்க. அதுக்குதான் காவல்துறை பயப்படுவாங்க. ஏன்னா காவல்துறை மேல இருந்து விதிச்சவங்க கிடையாது. அவங்களுக்கு சட்டம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை காவல்துறை பயன்படுத்துவது இல்லை. ஏன்? அரசியல் அழுத்தம். இந்த விஷயம் இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தான் அதிகமா மாணவர்கள் கல்வி கடன் வாங்குறாங்க. கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி நம்முடைய இங்க திமுக அரசு சொல்லுச்சு. ஆனா இன்னி வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டில் கல்வி கடன் ரத்து ஆகல. கல்வி கடன் ரத்துன்னு என்ன செய்வாங்க? உங்களுடைய கல்வி கடன் ரத்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதாவது மாணவர்கள் வாங்கிய, வங்கிகளில் வாங்கிய கல்வி கடனை அரசு செலுத்தி அதுல இருந்து அவங்களை ரிலீவ் செஞ்சது. இதுதான் விஷயமே. ஆனா இது வரைக்கும் செய்யல. ஏன் செய்யல? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பிஜேபி கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டோம். ஏன்? கல்வி கடன் என்பது எதற்காக வாங்குகிறார்கள் என்றால், ஒரு மாணவன் நன்கு படித்து வேலைக்கு சென்று சம்பாதித்து அந்த கடனை அடைக்கும். எப்படி வேலை வரும்? வேலை இருக்கக்கூடிய கல்வியை படித்தா நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் வரும், வருவாய். இங்க என்ன பிரச்சனை? காங்கிரஸ் கூட சொல்லுச்சு, நாங்க கல்வி கடன் ரத்து செய்வோம். எதுக்காக நீ கல்வி கடன் ரத்து செய்யற? ஏன் கல்வி கடன் ரத்து செய்ய வேண்டும் என்றால் வருமானம் இல்லை. ஏன் வருமானம் இல்லை? தொழில் முன்னேற்றம் இல்லை. ஏன் தொழில் முன்னேற்றம் இல்லை? முதலீடு இல்லை. ஏன் முதலீடு இல்லை? நிதி நிர்வாகம் சரியில்லை. அதனால்தான் மோடி பார்த்தாரு மேல இருந்து, நிதி நிர்வாகத்தை நான் சரி செய்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்ணு, எங்கேயும் லஞ்சம் ஊழல் நடக்கூடாது. அங்கிருந்து என்ன பண்றாரு? முதலீடுகளை
நாம் கொண்டு எப்படி முதலீடுகளை கொண்டு வரோம்? லஞ்ச லாலன்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்தாலே ஈஸியா சுலபமாக தொழில் புரிகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலே அது நமக்கு அந்நிய நாடுகளிலிருந்து நிதி வரும். நம்முடைய இயற்கை வளங்களை நாம் உபயோகித்து பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த நிதியை முதலீடு செய்து இந்தியாவிலே தயாரிப்போம் என்கிற அந்த ஒரு அற்புதமான வாசகத்தை சொல்லி தொழில் முன்னேற்றத்தை அதிகரித்து, தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கிறது என்று சொன்னால் வேலை வாய்ப்பு பெருகும், வேலை வாய்ப்பு பெருகிறது என்று சொன்னால் தனி மனித வருவாய் அதிகரிக்கும். இன்னைக்கு இந்தியா 6.5% தன்னுடைய growth, அதாவது வளர்ச்சியை எட்டி வைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது. நிறைய பேர் பேசலாம், நான் இவ்வளவு ஒதுக்கீடுன்னு சொல்றதுக்கு நான் இல்லை, எல்லாமே பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் இந்த பட்ஜெட் எங்க வருதுன்னு சொன்னா வாங்கும் சக்தி அதிகரிக்கும். குறிப்பாக இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது. வாங்கும் சக்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஸ்பெண்டிங், அவங்களுடைய செலவுகள் அதிகரித்திருக்கிறது. பணம் வந்தால்தான் செலவு செய்ய முடியும். அந்த அளவிற்கு இன்னைக்கு கிராமப்புறங்களில அந்த மக்களுடைய எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய சக்தி அதிகரித்திருக்கிறது. அதுக்கு முன்னால அந்த வாங்கும் சக்தி இல்லை. இந்த பொருளாதாரம் என்பது ஸ்பெண்டிங் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இதை நாம் இன்று செய்து காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 10 வருடங்கள் எல்லாருக்குமே, குறிப்பா நான் சொல்வது மீண்டும் மீண்டும் சொல்வது, பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த 10 வருடங்கள்ல இந்த நாட்டுல அது ஜன்தன் யோஜனாவில தொடங்கி, அது முத்ரா திட்டத்துல தொடங்கி, இன்னைக்கு எல்லா திட்டங்களிலுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாம் கண்டிருக்கிறோம் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, நாங்க தான் ஜெயிச்சோம்ன்றாங்க. எப்படி? யார் பிரதமர்? பிரதமர் மோடி. ஆனா காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்ற நாங்க தான் ஜெயிச்சோம். என்ன காரணம்? 40 சீட் இருந்தாங்க, இன்னைக்கு 90 சீட் வந்துட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம். அந்த அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது? அந்த அகம்பாவம் எங்கிருந்து? இங்க 40 சீட்டு ஜெயிச்சாங்க, என்ன செஞ்சீங்க? உங்களால் என்ன செய்ய முடியுது? ஆட்சியில இருப்பது நாங்கள். என்ன கேட்டாங்க, என்னங்க குறைஞ்சு போச்சு, 400 வரன்னு சொன்னீங்க, ஆனா 290 தான் வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, நாங்க பாஸ், நீங்க ஃபெயில், அவ்வளவுதான் விஷயம். நாங்க பாஸ் ஆயிட்டாங்க, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, வேலை முடியும். இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அந்த அகம்பாவம் எங்கிருந்து வருது? இன்னைக்கு நாம திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பாராளுமன்றத்தில் பார்க்கிறோம். அவங்க யார் தெரியுமா? இன்னைக்கு வங்காளதேசத்துல இன்னைக்கு அந்த பிரதமர் இன்றைக்கு அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம். அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய அடிப்படைவாதத்தை நோக்கி அந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இங்கே இந்தியாவில் இன்னைக்கு திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வங்காளதேசத்தில் நடந்ததை போன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் யார் தெரியுமா? டெல்லியில வேகமா ஒரு கார் போயிட்டு நடந்த விஷயம். டெல்லியில வேகமா ஒரு கார் போயிட்டு ரொம்ப வேகமா போகணும்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் நிறுத்துறாரு காரை. நிறுத்தியா, இவ்வளவு வேகமா போற நீ அப்படின்னு ஒண்ணு இறங்க, ட்ரெயின் 1000 ரூபாய் கேட்டேன். அந்த நபர் சொல்றாரு, டிரைவரு, நான் யார் தெரியுமா? என்னையே படிக்கிறீங்களா நீங்க? யாரா இருந்தாங்க? மறுபடியும் கேட்கணும். நான் யாருன்னு தெரியாது, என்கிட்ட பேசாதீங்க. சரி, யார் சொல்லு? நான் தான் இந்திராணி முகர்ஜியோட டிரைவர். இந்திராணி முகர்ஜி ஐஎன்எக்ஸ் மீடியான்னு ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருந்தாங்க. அவன் டிரைவர். இவர் பயந்துட்டாரு போலீஸ்காரர். எப்போ பெரிய பேரா சொல்றாங்க அப்படின்ட்டு நேரம் அந்த அம்மாவுக்கு போன் பண்றாங்க. அம்மா, இந்த மாதிரி இந்த டிரைவர் ஓவர் ஸ்பீட்ல வந்தாரு, நிறுத்தி கேட்டான். நான் யார் தெரியுமான்னு கேட்கிறாரு. நான் யார் தெரியுமான்னு கேட்ட உடனே நீங்க உங்க பேரை சொன்ன உடனே கூப்பிடுறோமா, இவர் உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு அந்த மாதிரி ஆள் யாருமே தெரியாதுன்னு அந்த அம்மா, எனக்கு அந்த மாதிரி ஆள் யாருமே தெரியாது. போய் பேசுறா நீ, எவ்வளவு பெரிய ஆள் அவங்க பேரை சொல்லி இது போல பேசுற நீ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அடப்பாவுமே, நான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்ணா,
அப்படின்னு சொல்லி இன்னொரு அரை விட்டவங்க சொல்றான். அவங்களுக்காக நான் கொலையெல்லாம் கூட பண்ணேன் அப்படின்றான். என்னது கொலை பண்ணியா? எப்பா குறிப்பாக முதல்ல குறிப்பாக குறித்து என்னடா கொலை பண்ணி யாரடா கொலை பண்ணு? அந்த இந்திராணி முகர்ஜியோட அம்மாவுடைய பொண்ணை நான் தானே கொலை பண்ணேன், சீனா போறா நாங்கெல்லாம் சேர்ந்தா கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு லாண்டாளர் போலீஸ் கிரைமலா வரவழைச்சு பேசி அவனை விசாரணை பண்ணி கடைசியில போய் இந்திராணி முகர்ஜியை புடிச்சிட்டாங்க. பாருங்க, நான் யார் தெரியுமான்னு கேட்டதுனால ஆட இவன் அப்படி கேட்டான். அந்த இந்திராணி முகர்ஜி ஆமாங்க அவனை விட்டுருங்கன்னா ஒரு பெரிய சல்யூட் வச்சு விட்டுருப்பான். அந்த அம்மாவுக்கு பாருங்க இவன் மேல என்னவோ போவான், அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல அடிக்க இந்த பக்கம் இந்த இந்திராணி முகர்ஜி போய் பிடிக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் விசாரணை பண்றாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்கிட்டே விசாரணை பண்றீங்களா? யாரு நீ? கொலைகாரி நீ, என்னை பத்தி தெரியும், போய் பாசிதம்பத்தை போய் கேளு. நம்ம வீட்டுக்கு தமிழர் அந்த கேஸ்ல தான் ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸ்ல தான் பாசிதம்பரம் எல்லாம் ஜெயிலுக்கு. ஏன் சொல்றேன்னா இந்த நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா தயாநிதி மாறன் மாதிரி நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா செந்தில் பாலாஜி மாதிரி. செந்தில் பாலாஜி அதானே கேட்டாரு, முடிஞ்சா கைது செஞ்சு பாரு கேட்டார்ல, அண்ணாமலை சொன்னார்ல, அவர் கூட அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு 1.5 வருஷம் ஆச்சு. இல்ல இன்னைக்கு எத்தனை பேர் ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி வேலை வாங்கி தரணும் ஏமாத்தி இதெல்லாம் ஒரு குழப்பம். செந்தில் பாலாஜி ஒரு மோசடி பேர் வழி, செந்தில் பாலாஜி ஒரு ஆழ்கடத்தல் பேர் வழி, செந்தில் பாலாஜி இவர் கேட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் பதவி வேற கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் சொல்லல, சொன்னது மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை அழகுபடுத்தி பெருமைப்படுத்தி கொண்டு போய் அவரை அமைச்சராக்கி அழுத்தாங்க. நான் செந்தில் பாலாஜி நானே சொன்னேன், ஐயா லஞ்சம் எல்லாம் வாங்காதீங்க, தவறு சொன்ன நேரில் போய் பார்த்து சொன்ன. ஒரு மெகாவாட் மின்சாரம் சோலார் மின் உற்பத்திக்கு லஞ்சம் 20 லட்சம் கொடு. நான் போய் சொன்ன தவறு, இப்படி செய்யாதீங்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய மின்துறை நம்முடைய பவர் மினிஸ்ட்ரி மின்சார அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு நான் ஒரு இயக்குநராக இருக்கிறேன். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா இவர் 20 லட்சம். அப்புறம் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அவர் பணம் 20 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்துட்டாரு 20 லட்சம். நான் ட்விட்டர்ல போட்டேன், ஒரு மெகாவாட்டுக்கு 20 லட்சம் செந்தில் பாலாஜி வாங்கல, உண்மையா இல்லையான்னு ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, சாட்சி இருக்காங்க. நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. இன்னைக்கு லஞ்சம் ஊழல் என்பது காரைக்குடியில பாருங்க. முந்தா நாள் நான் காரைக்குடிக்கு போயிருந்தேன். அங்க போனா காரைக்குடியை நகராட்சியில இருந்து மாநகராட்சி ஆக்க போறாங்க. சட்டசபையில தீர்மானம் போட்டாங்க. காரைக்குடி, நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை மாநகராட்சியாக உயர்த்த போகிறார்கள். தீர்மானம் போட்டாங்க. இன்னும் ஜியோ வரல. அங்க போய் பார்த்தா நகராட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் மாநகராட்சி மேயர்னு அவரே கார்ல போட்டிருக்கிறாரு, அரசு விழாக்கள்ல போட்டிருக்குது. என்ன ஒரு அநியாயம். மாசுபிரமணியம் முன்னாள் போயிருக்காரு, ஆதாரம் வச்சிருக்கேன். அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா மேல நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம், அதற்கு கீழே பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆரம்ப சுகாதாரம். என்ன இது? எவ்வளவு அயோக்கியத்தனம் இது, எவ்வளவு பெரிய மோசடி. இன்னைக்கு சிவா பேசும்போது சொல்லிட்டு இருந்தான், களவாணி பயல்களே களவாணி பயல்களே களவாணி பயல்களே. போலீஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐஎஸ் சிவா எத்தனை முறை களவாணி பயல்கள் திட்டினாரு. என்ன சிவா திட்டலாமா களவாணி பயல்கள்? களவாணி பயல்களே மட்டும் இல்ல, களவாணி பயல்களே புறம்போக்குங்களே நாராயணன் கூட இந்த மாதிரி பேசுறாரு. களவாணி பயல்களை என்பதும் புறம்போக்குகளே என்பதும் அநாகரிகமான வார்த்தைகள் அல்ல, சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசினார். கடலூர்ல
பாஜகவினரை களவாணி பயிர்களை புறம்போக்குகளை என்று பேசிய புறம்போக்குகளையும் களவாணி பயிர்களும் நாம் அப்படி பேசுறது தப்பு. இன்னைக்கு அந்த லெவலுக்கு அவர் அப்புறமா நான் தொலைக்காட்சியில சொன்னேன், ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசலாமா, களவாணி பயிர்களை பேசலாமா அப்படின்னா 2 நாள் கழிச்சு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு திருமண விழாவில் பேசுறாரு. நான் களவாணி பயிர்களை என்றும் புறம்போக்குகள் என்றும் பேசியது அநாகரிகமானது என்று சொல்கிறார்கள். நான் பேசுறதுதான் பேசுறாரு. ஆனால் இந்த 2 வார்த்தைகளும் சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது. அதனால அது அநாகரிகம். அதனால சிவா பேசுறது தப்பு. இன்னைக்கு தமிழ்நாடு எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்குதுன்னா, ஒரு பக்கம் சும்மா கொலை நடந்துகிட்டே இருக்குது. காவல்துறை பாருங்க, இங்க நான் எங்க போனாலும் காவல்துறை 10 பேர் நிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஐயா ஒன்னும் நடக்காது ஐயா, நீங்க தயவு செஞ்சு கொலையை தடுக்காது, அதுக்கு பாதுகாப்பு பிஜேபி காரங்க பாதுகாப்பு கிடையாது. ஆனா யாரு எப்ப கொலை செய்வாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை கைகள் கட்டி போடப்பட்டிருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய காவல்துறை 10 பேர் 1000 பேரை சமாளிப்பாங்க. ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் பேசுறார், ராமர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துதான், வரலாறே இல்லை. ஆனால் ராஜேந்திர சோழன் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு. ஏன்னா ராஜேந்திர சோழன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ராஜேந்திர சோழன் மட்டுமல்ல, சோழ பரம்பரையே இந்த இந்து மதத்திற்காக இந்துடைய கோவில்களை கட்டியதான் அவர்களுக்கு பேர். அந்த அறிவுரை இல்லாத ஒரு அமைச்சர் பேசுவது என்பது வெட்கக்கேடாக. இதெல்லாம் எதுக்கு நான் மாற்றுவேன்? மடைமாற்றுவது. இன்னொரு அமைச்சர் போய் சொல்றார், ராமர் ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி. நமக்கு போய் புரியல, என்ன பேசுறீங்க? ராமர் ஆட்சி தான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சி தான் அன்றைய ராமருடைய ஆட்சி. சமூக நீதி பத்தி உங்களுக்கு சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? இந்த 10 வருட ஆட்சி என்பதுதான் சமூக நீதி ஆட்சி. இந்த நூற்றாண்டினுடைய சமூக நீதி ஆட்சி என்பது நரேந்திர மோடியினுடைய 10 வருட ஆட்சி. எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், சமூக நீதினா என்ன? எல்லோருக்கும் எல்லாம். 20% இருந்த பெண்களுடைய அந்த பங்களிப்பை இன்னைக்கு 50% கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். 10 கோடி குடும்பங்கள் தான் எரிவாயு கேஸ் 10 கோடி குடும்பங்கள் தான் வச்சிருந்தாங்க. 10 கோடி குடும்பங்கள் 40 கோடி பேர், 4 பேர். ஆனால் 2014, அதாவது இந்த நாட்டுல 140 கோடி மக்கள்ல வெறும் 40 கோடி மக்கள் தான் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எரிவாயு. 2024 என்ன நிலைமை தெரியுமா? 100 கோடி மக்கள் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றாங்க. எது முன்னேற்றம்? எனக்கு விலை அதிகமாச்சு. விலை அதிகமானது முக்கியமா? நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கரி அடுப்பை விட்டு விட்டு வெளியே கேஸ். அதனால என்ன யூஸ்? பசங்களை காலையில சீக்கிரம் டக்குன்னு அனுப்பிச்சு விட்டுறலாம் ஸ்கூலுக்கு. ஆம்பளைங்க உடனடியா வேலைக்கு போகலாம். இப்ப பெண்களும் வேலைக்கு போகலாம். இதுக்கு கேஸ் இருந்தாதான் முடியும். கெரசின் அடுப்புலையும் அது இந்த அடுப்புலையும் முடியுமா? முடியாது. இன்னைக்கு செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய், அது பெண்களுக்கான ஒரு விஷயம். இந்த பட்ஜெட்ல அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. 9 இருந்து 16 வயது பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி. யாரு இதெல்லாம் யோசனை பண்ணுவாங்க? எங்க பார்த்தாலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய சட்டங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு. ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த அருகதையோ தகுதியோ கிடையாது. ஏன்னா சமூக நீதி என்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி. 1977ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் லால்கிருஷ்ண அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில தான் முதல்ல மண்டல் என்கின்ற எங்களுடைய கட்சிக்கு முதலமைச்சராக இருந்தவரை அழைத்து மண்டல் ஆணையத்தை அமைப்பதே பாரதிய ஜனதா கட்சி. இது யாரும் பேசுறது இல்லை, யாரும் சொல்றது.
ஏதாவது தெரியுமா? மண்டல ஆணையத்தை நியமித்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்றைய ஜனதா கட்சி. அதுக்கப்புறமா 79 ஆட்சி போயிடுச்சு. 10 வருஷம் அமைதியா இருந்தாங்க. யாரு? இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தி. மண்டல ஆணையத்தை பத்தி அவங்க வாயை திறக்கல. திமுகவும் வாயை திறக்கல. ஏன்? காங்கிரஸ் தயவு. 1989ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கைகள் தான் முதல்ல அந்த ஒரே ஒரு கட்சி தான், பிஜேபியில மட்டும்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல் ஆணைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவோம்னு எழுதி கொடுத்தது பிஜேபி. நாம கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரைகள் பாராளுமன்றத்தில் வந்துச்சு. அன்னைக்கு ராஜீவ் காந்தி பேசினாரு பாராளுமன்றத்துல, 2 மணி நேரம் பேசினாரு. ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டை அழிக்கும், இந்த நாட்டை பிளக்கும், அதனால இதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு பேசினது ராஜீவ் காந்தி. அது மட்டும் இல்ல, இந்த மண்டல் ஊருவா போனார், மாநிலமா போய் இந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எந்த இடத்துலாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்கன்னு பார்க்க போகும்போது தமிழ்நாட்டுல இங்க வர எல்லா முக்கியமான நபர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் எல்லாரையும் கருத்து கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூப்பிடுறாங்க. 2 பேர் போகலைங்க தமிழ்நாட்டுல இருந்து மண்டல பார்க்க. யார் தெரியுமா? ஒண்ணு கருணாநிதி, இன்னொன்னு வீரமணி. இந்த 2 பேரும் போகல. யாருக்கிட்ட? மண்டலத்தை பார்த்தா இந்திரா காந்தி பேசிப்பாங்க, கோவப்படுவாங்க, போகவே இல்லை. ஆனா என்னவோ மண்டல கமிஷனர் கருணாநிதி தான் முன்னாடி பேசி. அதை விட மிக மோசமா என்ன தெரியுமா? மேற்கு வங்காளத்துல அன்னைக்கு ஜோதி பாசு முதலமைச்சர் அங்க போயிட்டு மண்டல் இங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் யாரும் நாங்க கணக்கு எடுக்கணும்னா அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜோதி பாசு சொல்றாரு, மேற்கு வங்காளத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களே இல்லை, இந்த கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி கம்யூனிஸ்ட் தான். இந்த நாட்டுல ஒரு மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்டுகளை போன்று ஊழல்வாதிகளும் கம்யூனிஸ்டுகளை போன்று வன்முறையாளர்களும் உலகத்திலே கிடையாது. மேற்கு வங்காளத்துல 32 ஆண்டு கால அடக்குமுறை ஆட்சி நடத்தியது கம்யூனிஸ்ட். கருத்துரிமையோ பேச்சுரிமையோ யாருக்குமே கொடுக்காது இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. கேரளாவில் மிகப்பெரிய ஊழல், அவங்க ஊழல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவன் இங்க அவரு நேற்று ஒரு வீடியோ பார்த்தா பதிவட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்துல ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு ரொம்ப பவ்யமா வாங்கிட்டு சனாதனத்தை ஒழிக்க போறீங்க. சனாதனம்னா என்ன? இன்றைய இந்து மதம் தான் சனாதனம். இந்து மதத்தை ஒழிப்பேன்னு ஒரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னாலும் இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இதை நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்து விரோத அரசு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. காசு, பணம், துட்டு, மணி இதுதான் திமுகவுடைய குறிக்கோள், இதுதான் திமுகவுடைய கொள்கை. நம்ம அதை மாற்ற முடியுமா? நம்ம அந்த அளவிற்கு தான் இந்த ஆட்சியானது இருக்கிறது. இங்கே நாம சொல்வது என்ன? நேற்றைய முன்தினம் நான் சொன்னேன், நான் ஒரு இயக்குநராக இருக்கிற நிறுவனத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள், செயற்கை உபகரணங்கள் கொடுக்கிறார்கள். நானும் கனிமொழி அவர்களும் கலந்து கொண்டேன். அப்போ நான் சொன்னேன், இன்னும் உங்கள் தொகுதிக்கு எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஏன்னா இங்க இல்ல பரவாயில்லையே, பிஜேபியில இருந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து பணம் கொடுக்க சொன்னாங்க, வேணாம்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு டான்ஜெட்கோ என்கிற ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மத்திய அரசு தான். 70,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டது. மறுக்க முடியுமா? உடன்குடி அனல் மின் நிலையமாகட்டும், அதே மாதிரி குந்தா நீரேற்று மின் நிலையமாகட்டும், வடசென்னை அலகு 3 ஆகட்டும், எல்லாத்துக்கும் நிதி மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து தான் வருது. சாலை யார் போட்டது?
இந்த மாதிரி கட்டமைப்புகளை யார் செய்வது? ஏர்போர்ட், போர்ட், இதெல்லாம் இல்ல. தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு இல்ல. இன்னைக்கு எங்க போனாலும் நேற்றுலாம் செய்யாறு இருந்து நான் 2 மணி நேரத்துல நான் சென்னை ஒரு காலத்துல இங்க இருந்து செய்யாறு போனோம்னா நமக்கு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் வர முடியுது. காரணம் என்ன? தொழில்நுட்பம், டிஜிட்டல். 2014 யாராவது யோசனை பண்ணி பார்த்திருப்பீங்களா? ஒரு டீ கடையில போயிட்டு எவ்வளவுப்பா ஒரு டீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போன்லயே பணம் அனுப்புறான். 2014 யாராவது சிந்தித்து பார்த்திருப்போமா? யாருமே கிடையாது. 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இதை கொண்டு போய் சேர்த்தது என்பது ஒரு நரேந்திர மோடியினுடைய மிகப்பெரிய சாதனை. இதே காங்கிரஸ் இருந்தா இதுல எவ்வளவு கொள்ள எடுத்திருப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு 7 ரூபாய் அல்ல 10 ரூபாய்க்கு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம அனுப்புறோம். காய்கறி 50 ரூபாய் காய்கறிய 5 நிமிஷத்துல நம்ம வாங்கிட்டு பணமே இல்லாத எடுத்து நம்ம போக முடியாது. இது டிஜிட்டல் புரட்சி என்பது நரேந்திர மோடியினுடைய சாதனை. வேக்சின், தடுப்பூசி 150 நாடுகளுக்கு நம்ம அனுப்புறோம். நீங்க அந்த அளவுக்கு இந்தியா வளர்ச்சி அடைந்தது. 5வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னாரு சிவா. 3வது இடத்துக்கு போகிறது இந்தியா. அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கோம். எங்கு பார்த்தாலும் நீங்க நம்ம இங்கிலாந்துலாம் பின்னுக்கு தள்ளி வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு திமுக சொல்லிச்சுன்னா கரெக்ட் தான். நாங்க போடுற திட்டத்துல, நாங்க கொடுக்கிற பணத்துல உங்களால கமிஷன் அளிக்க முடியாது, உங்களுக்கு லஞ்சம் ஊழல் செய்ய முடியாது. ஏற்கனவே இந்த விவசாயிகள் கௌரவ நிதி அதுல 43 லட்சம் பேரா இருந்தது, 10-15 லட்சம் குறைஞ்சு போச்சு. என்னன்னா முழுக்க ஊழல். ஸ்டாலின் சொன்னாரு 7 லட்சம் கோடி ஊழல் செய்வார்களே அப்படின்னு. என்ன யார் சொன்னது? சிஏஜி அறிக்கை சொல்லுது. நான் தான் சொன்னேன், சிஏஜி அறிக்கை நல்லா படிச்சு பாருங்க. 7 லட்சம் கோடி ஊழல் அவங்க சொல்லிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஊழல் செஞ்சது யாருன்னா மாநில அரசுகள் தான். தெளிவாக இருக்குது. அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த காப்பீட்டு திட்டத்துல சொத்து இறந்து போனவர்களுக்கு எல்லாம் இந்த காப்பீடு வழங்கி இருக்கிறாங்க. அவங்க பேர்ல காப்பீடு வழங்கி இருக்காங்க. சொன்னது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த சிஏஜி அறிக்கையில தெளிவா சொல்லுகிறது. தமிழ்நாட்டுல யார் இதை செயல்படுத்துறாங்கன்னா திமுக தான் செயல்படுது. இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுல இத்தனை பேரு செத்து போனவங்களுக்கு காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல விவசாயிகள் கௌரவ நிதியில இத்தனை பேரு போலியாக சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல கழிப்பறை ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்துல இத்தனை கழிப்பறைகள் ஏமாற்றப்பட்டு மோசடியாக கட்டாத கழிப்பறைக்கு காசு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இது ஆதாரம் இல்லாத நான் சொல்ல. நீங்க பல நீதிமன்றங்கள் கோவில்பட்டியிலிருந்து துவங்கி இந்த பக்கம் நீலகிரி வரையிலும் அவ்வளவு கேஸ் நடந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவது என்பது மாநில அரசுகள் தான். நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம திட்டமாச்சே, நம்ம தானே கொண்டு வரோம். இதுதான் பெடரல் செட்டப் சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசு பணம் கொடுக்கும், நிதி கொடுக்கும், திட்டம் கொடுக்கும், செயல்படுத்த வேண்டியது மாநில அரசுகள் தான். அதனால மத்திய அரசாங்க திட்டத்துல ஊழல் நடந்து போச்சுன்னா யாரும் டென்ஷனே ஆகாதீங்க. அதுல ஊழல் யாராவது செஞ்சா அது மாநில அரசு தான் செய்யும். தைரியமா சொல்லலாம், ஆமா ஊழல் நடந்துச்சு, ஐயோ ஊழல் நடந்துச்சா பாருங்கன்னா நம்ம சொல்லலாம். ஏன் செய்யறாங்கதான் 100 நாள் வேலை ஊழல், எதுல ஊழல் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஆதாரோட இணைப்பு கொண்டு வந்தோம். சத்துணவு திட்டம் தெரியுமா உங்களுக்கு? சத்துணவு திட்டத்துல ஆயா வேலைக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? சத்துணவு திட்டத்துல ஆயா வேலைக்கு, சத்துணவு கூட ஆயா வேலைக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்து சொல்லுங்க. 30,000, 3,000 ரூபாய் இல்ல 4,000 ரூபாய் மாசம். இப்ப வேணா கொஞ்சம் கூட சேர்த்திருப்பாங்க. அந்த சத்துணவு திட்டத்துக்கு 3,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் சம்பளம் வச்சுங்க. 5,000 ரூபாய் சம்பளம் வச்சுங்க மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய். கரெக்டா? 10 வருஷத்துக்கு எவ்வளவு? 6 லட்சம் ரூபாய்.
6 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துல 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? இது மத்திய அரசு தான் கொடுக்குது பணம், சத்துணவு கொடுக்குது, அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது. ஏன்னா ஒரு சத்துணவு கூட இருக்குதுன்னு சொன்னா அதுல 100 பேர் 100 குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நம்ம போய் கணக்கு எழுதுவாங்க, 200 பேர் சாப்பிடுவாங்க. சோ ஒரு நாளைக்கு 100 × 50 5000 ரூபாய் அப்படின்னா 10,000 ரூபாய், 200 பேர் 10,000 ரூபாய், 5000 ரூபாய் சாப்பாடு, 5000 ரூபாய் கேஷ் போய் கணக்கு. இதுதான் நரேந்திர மோடி பார்த்தாரு. என்னடா இது பண்றாங்க? ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்தாருன்னா, இனிமேல் எல்லா குழந்தைகளுடைய ஆதாரத்தையும் வச்சிருக்கேன். இப்போ என்ன தெரியுமாச்சு, சத்துணவுக்கு ஆயாதவங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னால ஊழல் செய்ய. அதனாலதான் சொல்றேன், எங்களுக்கு ஒண்ணு இல்லையா எங்களுக்கு ஒண்ணு இல்லையா ஏன் சொல்றாங்கன்னா, இதுதான் எங்களால எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. மத்திய அரசாங்க திட்டத்துல வராது, வரவே வராது. உங்களுக்கு 5 காசு வராது. எங்களுக்கு ஒண்ணு இல்லை, எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் ஒண்ணு இல்லை. திமுக தமிழ்நாட்டுக்கு எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நாம் கொண்டு வந்து அந்த திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்கி இந்த திட்டங்களை மிக சிறப்பாக நாம் வந்து செயல்படுத்துறோம்னு சொன்னா அந்த வரவு செலவு என்பது இது இந்தியாவுக்கான பட்ஜெட் என்கிற ஒரு சாதாரண புரிதல் கூட இல்லை என்று. நீங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னால இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கைப்பாங்க, ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காரு. நித்தி ஆயோக் சொல்லி இருக்கிறது, தமிழ்நாடு இத்தனை விஷயங்கள்ல முன்னணியில் இருக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல தமிழ்நாடு கடந்த 5 வருடங்களாக முதலிடத்தில் இருக்குது. முத்ரா கடன் திட்டத்துல முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்ட்டு இவ்வளவு சொல்லிட்டு தமிழ்நாடே இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. அவர்களுடைய அமைச்சர்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். எங்கு பார்த்தாலும் போதை, எங்கு பார்த்தாலும் வெட்டி படுகொலை என்று தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மாற்ற வேண்டாமா? ஒரே ஒரு நபர் 7 கல்லூரியில ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக வேலை செய்கிறார்கள் என்று செய்தி படிக்கிறோம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு. இதுல இவங்க எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தமிழன் வேண்டாமா, ஒரு தமிழன் தான் துணைவேந்தராக வரணும். நீ போட்ட இந்த துணைவேந்தர்கள பாத்தீங்கன்னா சார், கடந்த 25-30 வருடங்களில் துணைவேந்தர்களாக இருந்த குறைந்தது ஒரு 20 பேரு ஒண்ணு ஜெயில இருக்கிறான், இல்ல பெயில் இருக்கு. நான் உண்மையா சொல்றேன், ஒண்ணு ஜெயில இருக்கிறான், இல்ல பெயில் இருக்கு. ராகுல் காந்தி சொன்னார், A1 A2 யார? அதானி அம்பானி. A1 A2 சோனியா காந்தி ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்ட்ல இருக்கிறாங்க. நீங்க தான் A1 A2 அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2. உண்மைதானே? அதானி அம்பானி அதானியை பார்க்காத இருந்துட முடியுமா? இப்ப போன வாரம் அதானி இங்க வந்தாரு, வந்து என்ன பிஜேபி தலைவர் அண்ணாமலையை பார்த்தாரு, இல்ல நாராயணனை பார்த்தாரு. அதானி பார்த்தது யாரு? சபரீசன். அதானி இல்லாத ஸ்டாக் மீட்டிங் நடத்த முடியுமா? அதானி இல்லாத ஏர்போர்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? அப்ப உங்களுக்கு தேவைன்னா அதானி வேணும், உங்களுக்கு தேவை வேணும் அதானி வேணும். அம்பானி வீட்டுக்கு திருமணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரு. பாராளுமன்றத்தில் அப்படியே வாய்களையே பேசுறாங்க. அது அந்த ஆராசான ஒருத்தர் அப்படியே நப்பா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு நிறுத்தவே மாட்டார். அதுவும் குறிப்பா இந்து மதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டாங்க. பகவத்கீதையில எப்படி சொல்லுகிறது, அதுக்கப்புறமா மனுஸ்மிருதியில எப்படி சொல்லிருக்குது. யாரு? திருமாவளவன் ஆராசா. பகவத்கீதைனா என்ன? கீதானா கீதா உபதேசம். கீதாபதேசம் சொன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆற்றிய உபதேசம். அவர் எழுதியெல்லாம் புரியல. ஸ்மிருதின்னு சொன்னா செவி வழி கேட்பது. அதனால நான் திருமாவளவன் அவர்களிடத்துல ஒரு நாள் சொன்னேன், ஒரு விவாத நிகழ்ச்சியில நானே கேட்டேன், திருமாவளவன் அவர்களே, நீங்கள்
மனுஸ்மிருதியை கொளுத்தியதாக சொல்லுவதில்லை. எந்த புத்தகத்தை கொளுத்தினீர்கள்? யார் எழுதிய புத்தகம்? வெண்டி டோனிகர். உங்களுக்கு இதெல்லாம் புரியல? வெண்டி டோனிகர் என்றது அமெரிக்க பெண்மணி. வெண்டி டோனிகர் ஒரு அமெரிக்க பெண்மணி. அந்த அமெரிக்க பெண்மணி எழுதிய மனுஸ்மிருதி என்கிற புத்தகத்தை திருமாவளவன் கொடுக்கிறார். நான் சொன்னேன், ஐயா நானும் ரெடியா இருக்கிறேங்க, அந்த மனுஸ்மிருதியை நானும் கொடுக்கிறேன். நாராயணனாகிய நான் மனுஸ்மிருதியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்கள் கொடுக்கிய புத்தகம் கூட சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற ஆங்கிலேயர் எழுதிய புத்தகம். அப்போ நீங்க அத்தனையுமே பொய் புரட்டு திருப்பி திருப்பி அந்த ஆங்கிலேயன் எழுதியே உள்ள நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மனுஸ்மிருதிக்கு புத்தகமே கிடையாது. அந்தந்த காலகட்டத்துல உபதேசங்கள் தான். இவ்வளவுதான் விஷயம். எங்க இருந்து புக்கு வந்துச்சு? மனுஸ்மிருதின்றது நம்மளால நிறைய பேசுவாங்க. என்ன இருந்தாலும் மனுஸ்மிருதியை சொல்லிட்டாங்க, சொன்னா சொல்லிட்டு போகலாம். அது புக்கே கிடையாது. நான் ரெடியா இருக்கிறேன் அதை கொடுத்துருக்கீங்க. வெண்டி டோனிகருடைய அந்த புத்தகத்தை, பெண்குயின் பப்ளிகேஷன்ஸ் புத்தகத்தை நான் கொடுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நான் திருமாவளவன் சொன்னேன். சமஸ்கிருதத்துல பொறுத்தவரை அதே மாதிரி தான் இன்னொன்னு சொல்லுவாங்க. இந்த சமூக நீதிக்கு என்ன இருந்தாலும் இந்த ராமர் சமூகம் அதை செஞ்சிருக்க கூடாது. பின்னால் இருந்து அம்பு விட்டு கொண்டுட்டாரு. பிராமணர்களை தவிர யாரும் இறைவனை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்று விடக் கூடாது என்றதால அவர் கொண்டுட்டாரு. நான் கேட்டேன், இந்த சமூக மதம் அடிக்கடி பாத்தீங்கன்னா டிவியில சொல்லுவாங்க, சமூக மதம், சமூக நீதி இப்படி செய்யலாமா? இதுதான் ராமனா? ராமாயணத்துல வருதுன்றாங்க. ராமாயணம் என்பது என்ன தெரியுமா? நான் கேட்டேன், ராமாயணம் என்ன தெரியுமாங்க? ராமாயணம் என்பது ராமருடைய பட்டாபிஷேகத்தோடு முடிந்தது. அதன் பிறகு கிடையாது. நீங்க சொல்ற சமூக மதம் எல்லாம் அதன் பிறகு, அது ராமாயணமே கிடையாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதுனா கதை எழுதிக்கிட்டே இருப்பீங்க. நாங்க அதை பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் அவசியம் இல்லை. நேற்று கூட ஒரு கேட்டாங்க, நீங்க மத்திய அரசு பணியில நம்ம மாநிலத்துக்குன்னு தமிழ் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், தாராளமா கொடுக்கலாம், யார் வேணாம்னு சொல்லுது. அப்ளிகேஷன் எத்தனை வாங்கணும்? ஒரு 10,000 பேருக்கு வேலைன்னா இங்க எத்தனை பேர் போடுறாங்க அப்ளிகேஷன்னா? தமிழ்நாட்டுல யாரும் செய்யறதில்லை. அதான் உண்மை. ஏன்னு கேட்டா நான் உண்மையா சொல்றேன். இதனால எனக்கு யாராவது எங்களுக்கு கோவப்பட்டா கூட அதை பத்தி நான் கவலைப்படுறேன். மத்திய அரசு பணியில ஏன் அதிகமா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மத்திய அரசு பணியில சேர்ந்தா டிரான்ஸ்பரபிள் ஜாப், அதனால நான் போக மாட்டேன். நான் ஒரு டிடிஐ கேட்டேன், இங்க சோழன் எக்ஸ்பிரஸ்ல போகும்போது, என்னப்பா டிடிஐ பூரா இந்திக்காரங்களா இருக்கிறாங்களா, என்ன வட இந்தியர்களா இருக்கிறாங்களா? ஆமாங்க. என்ன சார், இங்க யாரும் டிரான்ஸ்பர் ஆகி போக மாட்டாங்க, அவங்க எங்க இருந்தாலும் வந்துடுறாங்க. குந்தா நீர்வீழ்ச்சி முன்னிலையத்துல கடந்த வாரம் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா 250 பேர் வேலை செய்யலாம். 250 பேரும் ஜார்க்கண்ட், யூபி, தமிழ்நாடு ஒரு ஆள் கூட இல்ல. ஜேபிஆர் ஒரு முறை பார்த்தேன், ஒரு 10-15 வருஷம் முன்னால, 2009 சரியா சொன்னா 2000 ஜேபிஆர் பார்த்தேன். அப்ப ஒரு நர்சிங் காலேஜ் கட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த நர்சிங் காலேஜ் கட்டிக்கிட்டு, வாங்க நாராயணன் உங்களை கூட்டு போய் காமிக்கணும்னு கூட்டு போனாரு. போய் பார்த்துட்டு, நான் பிரம்மாண்டமா இருக்குது, எப்படிங்க இப்படி பண்ணிருக்கீங்க, இது எவ்வளவு நாளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 3 வருஷம் ஆயிருக்குமா? 6 மாசத்துல முடிச்சிட்டேன். ஐயோ 6 மாசத்துல எப்படிங்க முடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இங்க வேலை செய்யற யாருக்கிட்டையும் செல்போன் இல்ல, இங்க வேலை செய்யற யாருக்கிட்டையும் வாட்சி கிடையாது. 3ஆவதா அவங்க சொன்னாங்க பாருங்க, அது இங்க வேலை செய்யற யாருமே தமிழன் இல்லைங்க. இதுதான் நிலைமை. இந்த திராவிட மாடல் என்று சொல்கிற இந்த அரசாங்கம் இந்த அளவிற்கு கேடுகெட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. லஞ்சம், ஊழல், டாஸ்மாக்ல லஞ்சம், ஊழல். ஒரு பாட்டில் பீருக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும், 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். தெரியல உங்களுக்கு? ஒரு குவார்டருக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. உண்மை. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு பாக்காதீங்க. 6000 கடை இருக்குது. ஒரு நாளைக்கு 5000 பாட்டில் விற்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா கூட எவ்வளவு ஆச்சு தெரியுமா? 50,000 ஒரு கடைக்கு, 30 கோடி ஒரு நாளைக்கு, தமிழ்நாடு முழுக்க. ஒரு மாசத்துக்கு 9,000 கோடி, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி. 10 ரூபாய் 10,000 கோடி கொள்ளையடிக்கிறாங்கன்னா அது டாஸ்மாக் தான் நடக்கும்.
அது தவிர மாட்டுக்கு தவிர அது இது மூடிகிரி நிறைய கிட்டத்தட்ட 1,00,000 கோடி 1,00,000 கோடி மோசடி நடக்குதுன்னு சொன்னா 2 கட்சிக்காரங்க தான் இதை வச்சிருக்கிறாங்க. இந்த ஆலைகளை 2 கட்சிக்காரங்க தான் இருக்காங்க. நம்முடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், இங்க 50% தான் கணக்கு அமைக்கிறாங்க, மீது 50% அரசுக்கு வருவாயே போகுது. அதாவது 45,000 கோடி வருமானம் இருக்குது, 90,000 கோடி அளவுக்கு வருமானம் வரும்னு சொல்றாரு. அவ்வளவு கூட்டி 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 கூட தமிழனை குடிக்க வச்சு நாசம் பண்ணிட்டான். இன்னொரு துறை இருக்கிறது, சினிமா துறை. ஆபாசமும் வன்முறையும் தவிர எதையுமே காண்கிறது. சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்கு. சமீபத்தில் வந்த படம் ஒரு 300 பேரை கொலை பண்றாங்க. அந்த ஹீரோ 300 பேர் இந்த படத்துல. அது ஏதோ புதுசா ஏதோ ஒரு கையில ஒரு வச்சுக்கிட்டு சக்கு அப்புறமா எப்படி போலீஸ் வந்து காப்பாற்றும்? நான் என்ன சொல்றேன், போலீஸ் எல்லாம் உண்மையிலேயே அதாவது சட்டத்திட்ட பார்த்து இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல கைது கேட்டா கருத்து சுதந்திரத்தை படிக்கிறாங்கன்னு. என்ன கருத்து சுதந்திரம்? இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நடிகர், ஒரு தரக்குறைவான வார்த்தையை 45 முறை பயன்படுத்துகிறாரு ஒரு படத்துல. அந்த படத்தில் நடிக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி கதாநாயகர் ரோல்ல வருவாங்க, அவங்க மோசமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் அந்த இயக்குநரிடம் கேட்டேன், நான் சென்சார் போர்டுல இருக்கேன், அதனால சொல்றேன், நான் தான் அந்த படத்தை 45 முறை இருந்த அந்த வார்த்தையை நீக்கணும், இது வரக்கூடாது. அப்புறம் அந்த டைரக்டர் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி அசிங்கமா இல்ல, இதெல்லாம் செய்யலாமா? இளைஞர்களை வந்து கெடுக்கலாமா? சார், இளைஞர்களை தான் சார் விரும்புறாங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இளைஞர்கள் அதை விரும்புகிறார்கள் என்று போய் சொல்லி இளைஞர்கள் மீது திணிக்கிறார்கள் வன்முறையை, ஆபாசத்தை, கேவலத்தை. அந்த அளவிற்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த பட்ஜெட் விளக்க கூட்டம் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே பல பேர் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றது சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நான் சொன்னது போல 10 விழுக்காடு எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு வந்தே ஆகும். இது யாராலையும் தடுக்க முடியாது. நரேந்திர மோடி அவர்களாலே தடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் தமிழகம் ஒரு மேனுபேக்சரிங் ஸ்டேட், உற்பத்தி மாநிலம். இங்கு துறைமுகங்கள் இருக்கிறது, இங்கு தொழில் இருக்கிறது. நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதை மேலும் விரிவுபடுத்த வேண்டும். அதை நீங்கள் விரிவுபடுத்தாமல் டாஸ்மாக் கடையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்க்க முடிகிறது. அது இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கேடு. தொழில் முன்னேற்றம் வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். தொழில் முன்னேற்றம் டாடா செமிகண்டக்டரை மிரட்டி குஜராத் கூட்டு போட்டாங்க. அது எப்படி மிரட்ட முடியும்? ஆனா இன்னொரு டாட்டாவோட நிறுவனம் இங்க வருதா? 3 நாளைக்கு முன்னால அறிவிப்பு கொடுக்கிறார் முதலமைச்சர். போன மாதம் சொல்றாரு டாடா தொழிற்சாலை மிரட்டி எடுத்துட்டு போட்டாங்க. அது எப்படி அதே டாடா தொழிற்சாலை வேற ஒரு ப்ராடக்ட் இங்க வரும்? இப்படி தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது இது தமிழக அரசு. நம்மை பொறுத்தவரையில யாருடைய அரசாக இருந்தாலும் சரி, நாம மத்திய அரசு, பாஜக அரசு முழுமையான ஒத்துழைப்பை நல்கும், லஞ்ச லாவண்யம் இல்லாமல் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதை விடுத்து நாம் திராவிட மாடல் என்று சொல்லி தமிழகத்தை சீரழிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான மாலை பொழுதிலே இங்கு இவ்வளவு திரளாக வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சிறப்பாக அந்த விஷயங்களுக்கு எடுத்துரைத்த அண்ணன் நாராயணன் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் சால்வடித்து மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்டலில் சார்ந்த மண்டல தலைவர் சால்வடித்து மரியாதை செலுத்துகிறார். மற்றொரு சிறப்பழைப்பாளர் சகோதரி தாய் பி சீனிவாசனுக்கு சால்வடித்து மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
பேர் கேக்குறாரு. ராமநாதன் சார், அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னங்க? ராமநாதன் ஜி, ராமநாதன் ஜி, அவர் பேர் என்ன? திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு 3 சக்கர வண்டி இந்த மண்டலின் வட்ட தலைவர் அன்னை சுதந்திர ராமநாதன் அவர்கள் வழங்குகிறார். பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறப்புரையாற்றிய தலைமையேற்று நடத்தி கொடுத்த மாவட்ட தலைவர் அண்ணன் மு. மனோகரன் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய மாவட்ட பொதுச்செயலாளர் தியாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரையை சிறப்பாக ஆற்றிய மாநில துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களுக்கும், அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும், அக்கா காயத்ரி சீனிவாசன் அவர்களுக்கும், அண்ணன் எம் பாஸ்கரன் அவர்களுக்கும், சென்னை சிவா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து மண்டல தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உதவி புரிந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மண்டல தலைவர்களுக்கும், வட்ட தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அணிப்பிரிவு மாவட்ட தலைவர்கள், பிரிவு மாவட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மாவட்டத்தில் 2 சட்டமன்ற மாநகரம் மற்றும் மண்டல சட்டமன்றத்தில் வருகை தருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் அம்மத்தூர் சட்டமன்றம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.